வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள்ல ஒன்று மகாராஷ்டிரா மாநிலத்துல நடந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள். 2 கட்டமா தேர்தல் நடந்திருந்தது. மாதத்தினுடைய தொடக்கத்துல ஒரு முதல் கட்ட தேர்தல் நடந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி 2வது கட்ட தேர்தல் நடந்திருந்தது. நேற்றைக்கு 21ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை எல்லாம் நடந்து சாயங்காலத்துக்கிட்ட முழுமையான முடிவுகள் வெளிவந்திருக்குது. அண்ட் மாநகராட்சிகளுக்கான தேர்தல் ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த உள்ளாட்சி தேர்தல் யாருக்கான வாய்ப்பு? ஏன்னா 2024 நடந்த லோக்சபா தேர்தலில் என்டிஏ அலையன்ஸை விட இந்திய அலையன்ஸ் பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. அதற்கப்புறமா நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கா யுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிஏ அலையன்ஸ் ஒரு பெரிய வெற்றியை குவித்திருந்தார்கள். ஸோ இப்படி மாறி மாறி பெற்ற வெற்றி உள்ளாட்சிகள்ல என்ன மாதிரி பிரதிபலிக்குது அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லார்கிட்டையும் இருந்திருந்தது. ஸோ முதல் கட்ட தேர்தல் முடிந்த உடனே அதற்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இல்லை அப்படி கொடுத்தீங்கன்னா வாக்களிக்கக்கூடிய 2வது கட்டம் அந்த இடங்கள்லையுமே வந்துட்டு மக்கள் முதலிடத்துல யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்க. அதனால 2யும் சேர்த்தே வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மொத்தமான தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்குது. ஒவ்வொரு மண்டலம் வாரியா யார் யார் எவ்வளவு இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு முழுமையான முடிவுகளையும் தெரிஞ்சுக்கலாம். விதர்பா மண்டலத்தை பொறுத்த மட்டும் 100 இடங்கள் இருக்குது. மக்கா யுத்திக்குள்ள பிஜேபி, சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா, அஜித் பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இருக்கிறாங்க. மக்கா விகாஸ் அகாடியில காங்கிரஸ், சரத் பவாரினுடைய என்சிபி, உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா இருக்கிறாங்க. ஸோ நம்ம முடிவுகள்னு பார்த்தோம்னா விதர்பால 100 இடங்கள் இருக்குது. மக்கா யுத்தி என்டிஏ 73 இடங்கள்லையும், மக்கா விகாஸ் அகாடி 23 இடங்கள்லையும், மற்றவர்கள் 4 இடங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. மராத்வாடா மண்டலத்தை பொறுத்த மட்டும் 52 இடங்கள். மக்கா யுத்தி என்டிஏ அலையன்ஸ் 39 இடங்கள்லையும், மக்கா விகாஸ் அகாடி இந்திய அலையன்ஸ் 10 இடங்களையும், மற்றவர்கள் 3 இடங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. வடக்கு மகாராஷ்டிரால 49 இடங்கள் இருக்குது. மக்கா யுத்தி என்டிஏ அலையன்ஸ் 36 இடங்கள்லையும், மக்கா விகாஸ் அகாடி இந்திய அலையன்ஸ் 8 இடங்கள்லையும், மற்றவர்கள் 5 இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. மேற்கு மகாராஷ்டிரால மொத்தமா 60 இடங்கள் இருக்குது. மக்கா யுத்தி என்டிஏ அலையன்ஸ் 45 இடங்களையும், மக்கா விகாஸ் அகாடி இந்திய அலையன்ஸ் 8 இடத்துலையும், மற்றவர்கள் 7 இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. கொங்கன் மண்டலத்தை பொறுத்த மட்டும் 27 இடங்கள் இருக்குது. மக்கா யுத்தி 20 இடங்களையும், மக்கா விகாஸ் அகாடி 3 இடங்களையும், மற்றவர்கள் 4 இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 288 இடங்கள்ல மக்கா யுத்தி என்டிஏ அலையன்ஸ் 213 இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. மக்கா விகாஸ் அகாடி இந்திய அலையன்ஸ் 52 இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. மற்றவர்கள் 23. மக்கா யுத்தியை பொறுத்த மட்டும் பிஜேபி 129 இடங்கள்லையும், சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா 51 இடங்கள்லையும், அஜித் பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் 33 இடங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. மக்கா விகாஸ் அகாடியில காங்கிரஸ் 36 இடத்துலையும், சரத் பவாரினுடைய என்சிபி 8 இடத்துலையும், உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா 8 இடத்துலையும், மற்றவர்கள் 23 இடங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ மக்கா யுத்தி என்டிஏ அலையன்ஸ் 213 இடங்கள், இந்திய அலையன்ஸ் 52 இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா மக்கா யுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிஏவுக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ இதுதான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல். மாநகராட்சிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.